Welcome to Periyavittu channel. Income tax for the assessment year 20 to 21. Income from salary 28th video. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது rent free accommodationல problems தான். Mr. B, sales manager of R Limited at Kanyakumari, population 17 lakhs, draws rupees 98,000 per annum as basic salary. He gets rupees 7,000 per annum as travelling allowance fully utilized for official purpose, rupees 20,000 as bonus, rupees 35,000 as special allowance. His employer provides a rent-free house which is owned by the employer. Fair rent of the house is rupees 70,000 per annum. During the year, he has received rupees 25,000 as arrears of bonus of financial year 2009 to 10. Determine the value of perquisite in respect of RFA if the cost of furniture provided is rupees 6 lakhs and rent of AC paid by employer is 5,000. Determine the value of perquisite. Perquisite அப்படிங்கிறது இங்க என்னன்னா RFA rent free accommodation. அப்ப rent free house கொடுத்திருக்காங்களான்னு பாத்துங்க, கொடுத்திருக்காங்க. அதனால RFA கணக்கு பண்றது மட்டும்தான் இப்ப நம்மளுடைய ஆப்ஜெக்ட். மிஸ்டர் பி அப்படிங்கிறவர் ஒரு சேல்ஸ் மேனேஜர். அப்ப அவர் ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்க வேலை பார்க்கிறாரு? கன்னியாகுமரியில. அவருடைய அடிப்படை சம்பளம் வருடம் ஒன்றுக்கு 98,000. டிராவலிங் அலவன்ஸா 7,000 வாங்குறாரு வருஷத்துக்கு. ஃபுல்லி யூட்டிலைஸ் ஃபார் அபிஷியல் பர்பஸ்க்கு தான் இதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றாரு. 20,000 as bonus, 35,000 as special allowance. அவருக்கு ஒரு rent free house கொடுக்கிறாரு. எம்ப்ளாயர் owned by employer. Fair rent of the house வந்து 70,000 per annum during the year. Owned by employer சொல்லும்போது நமக்கு இந்த fair rent தேவையில்லை. He has received rupees 25,000 as arrears of bonus. RFA calculate பண்ண arrears தேவையில்லை. இந்த RFA calculate பண்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. Determine the value of perquisite. If the cost of furniture, அப்ப இது ஒரு furnished house அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிங்க. 6 lakhs and rent of AC paid by employer is 5,000. காஸ்ட் வந்து 6 லட்சத்துக்கு சொந்தமா ஃபர்னிச்சரே எம்ப்ளாயர் வாங்கி போட்டிருக்காரு. அதோட எம்ப்ளாயர் என்ன பண்றாரு? ஏசிக்காக 5,000 ரூபாய் கட்டுறாரு. இப்போ இவர் ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஏன்னா இவர் மேனேஜர் ஆஃப் ஆர் லிமிடெட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதனால இவர் ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு பார்த்தா அதுக்காக அப்போ சேலரி ஃபார் RFA நம்ம கம்ப்யூட் பண்ணணும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சேலரி ஃபார் RFA தான் போடணும். இந்த சேலரி ஃபார் RFAல டாக்ஸபிள் அலவன்சஸ் இருந்தால் சேர்த்துக்கணும். அதனால நம்ம முதல்ல அலவன்சஸை கணக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேலரி ஃபார் RFAக்கு போகிறோம். இந்த இதில் என்ன அலவன்ஸ் கொடுத்துருக்குன்னா டிராவலிங் அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எவ்வளவு? 7,000 வருஷத்துக்கு 7,000 டிராவலிங் அலவன்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ டிராவலிங் அலவன்ஸ் எந்த டைப்பை சேர்ந்ததுன்னு போய் பார்த்தீங்கன்னா அது பார்ஷியலி டாக்ஸபிள், டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல்லி எக்ஸம்டட், பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்சஸ்ல 3 டைப் இருக்கு. இந்த டிராவலிங் அலவன்ஸ் பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ். இந்த பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ்ல 2 டைப் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பெசிஃபைட் அமௌண்ட், டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டிராவலிங் அலவன்ஸ் எந்த டைப்பை சேர்ந்ததுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை சேர்ந்தது. அப்ப பார்ஷியலி டாக்ஸபிள் அப்படின்னாலே டிராவலிங் அலவன்ஸ் மொத்தத்தையும் போட்டு அதுல இருந்து இந்த எக்ஸம்டடை கழிச்சா கிடைக்கிறத பார்ஷியலி டாக்ஸபிள். அதே அர்த்தம். ஃபுல்லி டாக்ஸபிள்னா இது அப்படியே தூக்கி டாக்ஸபிள் அலவன்ஸ்னு போட்டுருவோம். பார்ஷியலி டாக்ஸபிள்னா கொடுத்துருக்க அமௌண்ட்ல கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸம்டடா இருக்கும். அந்த எக்ஸம்டடை கழிச்சிட்டு போட்டோம்னா அதுதான் பார்ஷியலி டாக்ஸபிள். அப்ப இது வந்து இதுல எதை கழிக்கணும்னா லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். எந்த லீஸ்ட்? அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ், ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட். அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க? 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஃபுல்லி யூட்டிலைஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 7,000 ரூபாயுமே ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, ஆக்சுவல் அமௌண்ட். அப்ப இதுல எது மினிமம்னு எடுத்துக்க முடியும்? எக்ஸம்டட் அமௌண்ட். இது மினிமம், ரெண்டும் ஒரே இது. அதனால 7,000மே எக்ஸம்டட். அப்ப 7,000த்துல 7,000 போச்சுன்னா டாக்ஸபிள் டிராவலிங் அலவன்ஸ் எதுவுமே கிடையாது. இதை ஏன்னா இங்க அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸும் ஆக்சுவல் அமௌண்ட்டும் ஒரே வேல்யூவா இருக்கிறதுனால
இதுல எது மினிமம் நம்ம பார்க்க முடியாது, அதை வேல்யூ எடுத்து எக்ஸம்ப்டட் போட்டோம்னா நமக்கு 0 வந்து டிராவலிங் அலவன்ஸ். அதுதான் இந்த இடத்துல இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதுனால அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸையும் ஆக்சுவல் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி இதுல எது லோயரோ அது எக்ஸம்ப்டட் அமௌண்ட்டா போடுவோம். இங்கே அலவன்ஸ் 7000 ரூபாய், ஆக்சுவலி ஸ்பெண்ட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட் எவ்வளவு, ஃபுல்லி யூட்டிலைஸ்டு அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்கு. அப்போ 7000 ரூபாயுமே அஃபிஷியல் அலவன்ஸ்க்கு அஃபிஷியல் பர்பஸ்க்காக இவங்க செலவழிச்சிட்டாங்க. அப்போ 7000 எது மினிமம், இதில் 7000 அப்படி எடுத்து 7000 கழிச்சா 0, அது டாக்ஸபிள் டிராவலிங் அலவன்ஸ். அலவன்சஸை கணக்கு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே போகணும், சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏக்கு போகணும். ஸ்பெஷல் அலவன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கு, அது எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால நம்ம அதை ஃபுல்லி டாக்ஸபிளுக்கு கீழே கொண்டாந்துரும். சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏல எது எது சேரும், நமக்கு கொடுத்துருக்கிறதுல எது எது சேரும், டிஏ கொடுக்கல, பேசிக் கொடுத்துருக்காங்க. டிராவலிங் அலவன்ஸ் நம்ம வந்து 0 ரூபீஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். டாக்ஸபிள் டிராவலிங் அலவன்ஸ் 0 ரூபீஸ், 20,000 போனஸ் சேரும், 35,000 ஸ்பெஷல் அலவன்ஸ் சேரும். அப்போ பேசிக் சேலரி, போனஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் இது 3 தான் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏல சேரும். பேசிக், போனஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ். பேசிக் 98,000, போனஸ் 20,000, ஸ்பெஷல் அலவன்ஸ் 35,000, கூட்டினா 1,53,000. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினோட சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏ கண்டுபிடிச்சு வச்சுட்டு அவர் எந்த ஊர்ல இருக்காரு, கன்னியாகுமரியில இருக்காரு. அதுக்கு பாப்புலேஷன் எவ்வளவு, 17 லட்சம். அப்ப 10 லட்சம் டு 25 லட்சம். அப்ப அது எவ்வளவு பர்சன்டேஜ், 10% ஆஃப் சேலரி கண்டுபிடிக்கணும். கிரேட்டர் தேன் 25னா 15%, லெஸ் தேன் 10னா 7.5%, 10 லட்சத்துல இருந்து 25 லட்சத்துக்கு வந்தா 10% ஆஃப் சேலரி. எந்த சேலரியில, இந்த சேலரியில 10%. அப்போ 1,53,000ல 10% எவ்வளவு, 15,300. அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும்னா அகாமடேஷன் ஓன்ட் ஆர் நாட் ஓன்ட் பை எம்ப்ளாயர். நம்ம கணக்குல என்ன கொடுத்துட்டாங்க, ஓன்ட் பை எம்ப்ளாயர்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம லீஸ் ரெண்டோட கம்பேர் பண்ண தேவையில்லை. ஓன் பை எம்ப்ளாயர்னா லீஸ் ரெண்டோட கம்பேர் பண்ண தேவையில்லை. இதே வேல்யூ தான் என்னவா வந்துடும், பெர்க்யூசிட் வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனுக்கு வந்துடும். ஆனா நமக்கு என்னது, ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். நம்ம கணக்குல கொடுத்துருக்கிறது ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனா இருந்தாதான் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ல 10%, 6 லட்சத்துல 10% எவ்வளவு, 60,000. ரெண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர், ஏசிக்கு எவ்வளவு கட்டுறாரு, 5,000. அப்போ மொத்தம் 65,000 வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் வரும். 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சரும் ரெண்ட் ஆஃப் ஃபர்னிச்சரையும் கூட்டிக்கணும், 65,000. அப்ப பெர்க்யூசிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், 15,300. இங்க இது அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனோடது, அதோட வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சரையும் கூட்டினா நமக்கு டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ 80,300ன்னு கிடைச்சது. புரியுதா இப்போ உங்களுக்கு? இதுல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு பாருங்க. அடுத்து அலவன்சஸ் எதுவும் இருந்தா டாக்ஸபிள் அலவன்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். 3வது ஸ்டெப்பு சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோ நம்ம கணக்குல அதை கூட்டிக்கிங்க. 4வது ஸ்டெப்பு எந்த ஊர்ல அதனுடைய பாப்புலேஷன் எவ்வளவு, அதுக்கடுத்து அதுல எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து அகாமடேஷன் ஓன்ட் ஆர் நாட் ஓன்டுன்னு பார்க்கணும். ஓன்டுனா நம்ம லீஸ் ரெண்டோட கம்பேர் பண்ண தேவையில்லை, அந்த மேல சொன்ன வேல்யூ தான் பெர்க்யூசிட் வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஆனா ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில், அப்போ அந்த வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சரையும் கூட்டணும். இதுதான் இந்த ப்ராப்ளம். Next problem, Mr. S received the following emoluments during previous year 2019 to 20. Basic pay rupees 1,80,000, special allowance 10,000, entertainment allowance 12,000, reimbursement of medical expenses 5,000. His employer also provided a rent-free furnished flat in Trichy, population 11 lakhs. Fair rent of the unfurnished flat is rupees 60,000. Cost of furniture provided is 12,000. Compute the value of perquisite fees. A secretary in the Ministry of Commerce and rupees 6,000 is the license fee of unfurnished flat as per the central government rules.
He is an officer of Indian Airlines. He is the managing director of a limited company. Mr. S அப்படிங்கிறவரு கீழ்வரும் சம்பளத்தை வாங்குறாரு. பேசிக் பே 1,80,000 வாங்குறாரு. ஸ்பெஷல் அலவன்ஸ் 10,000 வாங்குறாரு. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 12,000 வாங்குறாரு. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 5,000. இவருக்கு ஒரு எம்ப்ளாயர் ஒரு ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்டு ஃபிளாட் கொடுக்குறாரு திருச்சியோட பாப்புலேஷன் 11 lakhs. Fair rent of the unfurnished flat 60,000. Cost of furniture provided 12,000. நீங்க இந்த மூணு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று அவர் செக்ரட்டரி இந்த மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ அவர் அன்ஃபர்னிஷ்ட் ஃபிளாட்டோட லைசன்ஸ் ஃபீ 6,000 ரூபாய். இது ஒரு கேஸ். ரெண்டாவது அவர் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல ஆஃபீஸராக இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ. மேனேஜிங் டைரக்டராக இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லிமிடெட் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோம். அவர் இஸ் செக்ரட்டரி இந்த மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. மிஸ்டர் எஸ் இஸ் அன் ஆஃபீஸர் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிட்டார். கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆனால் நமக்கு என்ன தேவை? லைசன்ஸ் ஃபீ மட்டும் போதும். மற்ற எந்த எதுவுமே இங்கே எதுவுமே பார்க்க வேணாம், ஃபர்னிச்சரை தவிர. அதனால இப்போ லைசன்ஸ் ஃபீ எவ்வளவு? 6,000 ரூபாய். அப்போ இதுதான் பெர்க்யூசிட் வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான் கொடுத்துருக்காரு. ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் கண்டுபிடிக்கணும். 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் 12,000 ரூபாய்க்கு தான் அவர் அவருடைய காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் பாருங்க 12,000 ரூபாய். காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் ப்ரொவைடட் இஸ் ₹12,000. அப்போ இந்த 12,000ல 10% எவ்வளவு? 1,200. வேற எதுவும் ரெண்ட் கட்டியிருக்காரா? இந்த கணக்கில் கிடையாது. காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் மட்டும்தான். அப்போ வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளவு? 1,200. இந்த 6,000தோட 1,200 கூட்டினா 7,200 தான் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ. அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால். லைசன்ஸ் ஃபீ கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் ரொம்ப ஈஸி கணக்கு போடுறது. லைசன்ஸ் ஃபீ மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதோட வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சரை கூட்டிங்க. வேற எந்த டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. அதுவே அவர் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸா இருந்தாலும் பப்ளிக் என்டர்பிரைஸா இருந்தாலுமே நம்ம அவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டாக்ஸபிள் அலவன்சஸ் கண்டுபிடிச்சிட்டு சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏக்கு போகணும். நம்ம ஸ்பெஷல் அலவன்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணாதனால இது ஃபுல்லி டாக்ஸபிள். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை பாருங்க 12,000 ரூபாய். இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். இதுவே அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா அவருக்கு எக்ஸம்டட் 5,000 அந்த இதுல லீஸ்ட் வந்துடும். இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி 5,000 20% ஆஃப் பேசிக் ஆக்சுவல் அமௌண்ட்ஸ் அலவன்ஸ் இதுல எது மினிமமோ அது அவருக்கு டாக்ஸபிளா வரும். ஆனா அவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கிறதுனால அவருக்கு அது ஃபுல்லி டாக்ஸபிள். அப்ப 10,000 அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் இங்க ஃபுல்லி டாக்ஸபிள். இப்ப சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏ கணக்கு பண்ணையில நம்ம கணக்குல பேசிக் கொடுத்துருக்கு 1,80,000, ஸ்பெஷல் அலவன்ஸ் 10,000, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 12,000. வேற எதுவுமே கொடுக்கல. இது 3 தான் கொடுத்துருக்கு சேலரி ஃபார் ஆர்எஃப்ஏ கணக்கு பண்றதுக்கு. பேசிக் பே, ஸ்பெஷல் அலவன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கிறதுனால ஃபுல்லாவே என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எடுத்துக்கணும். இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் இந்த கணக்குக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சொல்றது எதுவுமே இது இன்ட்டுனா நீங்க எல்லா கணக்குலையும் இதை விட்டுறக்கூடாது. ஆர்எஃப்ஏ கணக்கு பண்றதுக்கு இது தேவையில்லை அப்படிங்கறத நான் சொல்ல வர்றது. இது இன்கம் ஃப்ரம் சேலரி கணக்கு பண்ணையில இது எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நம்மள கேட்டிருக்கிறது இங்க இன்கம் ஃப்ரம் சேலரி கிடையாது. நமக்கு வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ தான் கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ கணக்கு பண்ண இது தேவையில்லை. இதுதான் நான் தேவையில்லைன்னு சொல்ற டேட்டா பூரா ஆர்எஃப்ஏ கணக்கு பண்றதுக்காக தேவையில்லைன்னு நான் சொல்றேன். மொத்த கணக்குக்கே வேற கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இது வரும். ஆனா நம்ம கேட்டிருக்கிறது வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்க வேண்டாம். அதனால அதை எடுத்துக்காம மத்த 3 தான் இங்க எடுத்து கூட்டிக்கணும். பேசிக், ஸ்பெஷல் அலவன்ஸ், இஏ கேட்டா 2,02,000. அடுத்து அவர் எங்க இருக்காரு? திருச்சியில இருக்காரு. 11 லட்சம் பாப்புலேஷன்னா 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும். அப்ப 10%. 2,02,000ல 10% எவ்வளவு? 20,200. அகாமடேஷன் ஓன்டா நாட் ஓன்டான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஓன் பை எம்ப்ளாயர்னு அர்த்தம். அப்ப இதுதான் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனோட நமக்கு பெர்க்யூசிட் வேல்யூ வந்துடும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. ஃபர்னிஷ் பண்ணியிருந்தா வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கணக்கு பண்ண மாதிரி தான் 1,200. அப்ப 20,200 1,200 கூட்டினா 21,400 தான் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ. எதுக்கு? இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கையில.
தேர்ட் கேஸ் வந்து மிஸ்டர் எஸ் இஸ் அ மேனேஜர் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்போ இதுவும் ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அப்போ இதுக்கு என்ன போட்டோமோ அதே தான். ரெண்டு பேருக்கு ரெண்டு பிசி கேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஏ மட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா லைசன்ஸ் ஃபீ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். Thank you for watching. Please subscribe.